அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ மதிய சாப்பாடை பற்றித்தான் வீடியோ காணொலியாக எடுக்கிறோம். இப்போ நான் வெங்காயம் இதில் வட்டி வச்சுருக்கு. அடுத்தது ஒரு சுக்கினாம் கிடைக்கிறபடியா உடண்டை மீன் தின்னிலே ஒரு சாப்பாடு பாஸ்தா. இதை நான் வட்டம் வட்டமாக பொரித்து இதில் தனியாகவும் பாஸ்தா போடலாம். நான் அதை மீண்டின் பாஸ்தாவோட இதையும் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ தயார்படுத்தி கொண்டு இதை நல்லா கலர் பேர் மட்டும் பொரித்து போட்டு பாஸ்தாக்கு மேலே போட்டு சாப்பிட்டா கட்டாமல் இதுக்கும் கொஞ்சம் உப்பு மிளகு தூள் தூவினா மேலே இதுக்கு பொரித்து போட்டு இதை பொரித்து எடுத்து போட்டு தான் உப்பும் மிளகும் போடுறது போட்டுட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆக மெல்லி சாப்பிட்டாமலுக்கு கொஞ்சம் மொத்தனா விட்டுறான் ஏண்டா கறி இது மண்டக்கா. வச்சா பழுதா போகும். அப்போ இப்படியே வட்டி போட்டு இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் போட. இப்போ பார்ப்பீங்கண்டா சுக்கினா பொரிக்க விட்டாச்சு. அதோட அங்கால சட்டி வச்சிருக்கிறேன். பாஸ்தாக்கு கொந்திமெந்து போடுறதுக்கு இந்த ஒலிவெண்ணையே நான் விட போகிறேன். இந்த மீன் நடக்கிற ஒலிவெண்ணெய் இருக்குத்தானே அதையே விட போகிறேன். தேவையான அளவு அதை வந்துட்டு வெங்காயம் படிக்குது. அதுக்கு வெங்காயத்தை போடுவோம். இப்போ பழவாண்டு இதால சுக்கினா பொரிஞ்சொன்று இருக்குது. அங்கால வதங்குது. இந்த நிமிஷம் உங்களோட அதிரடி சாப்பாடு பாஸ்தா, மீன் பாஸ்தா சுக்கினா. இது கொஞ்சம் உப்பு போடுவோம். வெங்காயம் வதங்கி வரத்தான் நான் மீன் போடப்போம். இப்படியே வதங்காட்டுக்கும் சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த பாஸ்தா தொத்தல்லி என்று சொல்லி இந்த பாஸ்தாவும் போட போகிறேன். இது போட்டாச்சு ஒரு பக்கம். இது அதிகத்துக்கும் அங்கால அதுக்கிடையில் அது ரெடியாக வந்துடும். கொந்திமேந்து ரெடியாக வந்துடும். பாஸ்தா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. அதுக்கு மெத்த வளம் திருப்பி பார்ப்போம். அதில் பொரிய கிடக்கு. சிறிது நேரம் கழிச்சு இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதங்கி விட்டது. நான் இந்த மீன் இதுக்குள்ள போட்டுவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தான் சாசா இன்னும் ஊற்ற போகிறேன். என்ன ஒரு தீன் போடுவான், சின்ன தீன் 2 காணும். இதுக்கு இப்போ என்ன போடுவோம்னு சொன்னால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கேரட்டுக்கு கொஞ்சம் தூளும் போட போகிறேன். கொஞ்சம் பாட்டி விட்டுட்டு எந்த கரைஞ்சுது நல்லா வதங்கட்டுக்கும் பொரிஞ்சு வரட்டுக்கும் கொஞ்சம் படித்து இதில் பாஸ்தா ரெடி ஆகி கொண்டிருக்கு. அது ரெடியா பாஸ்தான்றது விழுந்துட்டு. ஓகே, இப்போ இந்த சுற்றி நாம் பிரட்டி விடுவோம்.
இந்த கலருக்கு வரணும் மெச்ச வளமும். இப்போ இது வதங்கட்டுக்கும். இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு காரம் போட்டு படியாக வதக்கிட்டு உண்மையில இந்த பாஸ்தா தரமாக இருக்கு. மீன் தின்னு இப்படி வதக்கி போட்டா அந்த மாதிரி இருக்கும். இப்ப சிறிது நேரம் கழிச்சு இப்ப பாத்தீங்கன்னா சாசா எல்லாம் ஊட்டியாச்சு. அங்கால எல்லாம் பறக்குது. சாசா ஊத்தியாச்சு. இதால செண்டாங்கடந்த சுக்கினா பொரியுது. சாசா சிலபல தட்டைக்குள்ள பறக்கும். இப்ப பாஸ்தா அவிஞ்சிட்டுது. பாஸ்தா இறக்க போறேன். பாஸ்தா நிப்பாட்டிட்டு பாஸ்தா வடிப்போம். பாஸ்தா வடிச்சிட்டு ஏன்னா நல்லா அவிய விடக்கூடாது, அதுக்காண்டி நான் பாஸ்தா வடிச்சுட்டேன். இப்ப இதுக்கு நல்ல திக்கா வந்துட்டு எங்கட கொஞ்சம் மேந்தோ இஞ்சால பாப்பீங்கன்னா ஒருக்கா நான் சுக்கினா பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு உப்பு மிளகு போடலாம், தேவையான அளவு. இப்போ போட போறேன். இது கக்கலாறிடுவோம். ஏன்னா சிலது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அப்போ ஒன்றா தட்டி எடுத்துருவோம். இல்லாட்டி நடுவை வேகாது. இல்லாட்டி ஒன்றாண்டா போட்டால் தான் பொட்டாமலுக்கு வரும். இப்போ சரி, இதில் ஒரு இது இருக்கு, இதேம் இருக்குது. ஒன்றோட ஒன்று பிரித்து விடணும். பிரித்து விட்டால் தான் தனியாக வேறு. இப்போ பிரிச்சாச்சு, எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு. இது ஆனால் பொரியுது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு இப்போ நான் கொஞ்சம் பான்னாவும் சேர்க்க போகிறேன். இதில் பான்னா கிரேமா விட்டா நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிக்குமே அப்பா விடுறோம். விடலாம் விடாமலுக்கும் சமைக்கலாம். நான் சில வள விடுவேன், சில வள விடுறதில்லை. நல்லா திக்கான்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ அந்த மாதிரி கிரேமா வந்துட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் பாஸ்தா போட போகிறேன். இப்போ எங்கட பாஸ்தாவை கொட்டுவோம். இப்படி நல்லா கிளறி போட்டு நல்லா அவிய விடக்கூடா. கொஞ்சம் இதுக்குள்ளே இருந்து அவிய வேணும். பானாட்டி சொட்டு தண்ணியும் ஊற்றலாம். இதுக்கு மேலே நாங்கள் சுக்கினா போட்டோம்னா கரமாக இருக்குமே. இங்கே இதே மாதிரி செய்து பார்த்தா தெரியும். இது நாங்கள் சாசா தான் காய்ச்சி தான் வைக்கிறோம். சும்மா போத்தில் எடுத்துட்டு ஊற்றல, குடமிளகா கரட்டெல்லாம் போட்டு காய்ச்சி வச்ச நாங்கள். அப்போ எங்களுக்கு அது பிடிக்கும், நல்லா இருக்கும். இப்போ பார்ப்பீங்கன்னா நல்ல கலராக நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஊறத்தானே வேணும். அப்போ நான் கொஞ்சமாக இந்த போத்தில் கழுவி ஊற்றுவோம். அதுக்குள்ள ஏண்டா கொஞ்சம் அதுக்குள்ள அவியோணும் இந்த கொந்திமே தவிர. அப்போ கொஞ்சமாக தண்ணி விடுறாக்கு இப்படியே கிளறுனா எங்கட சாப்பாடு இது ரெடி. சுக்கினா பொரியாட்டு இப்போ பார்ப்பீங்கன்னா எங்கட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ பாஸ்தா நிப்பாட்டுறேன். பாஸ்தா ரெடி ஆயிடுது, சுக்கினா ரெடி ஆயிடுது.
அது ரெடியா வந்த உடனே சாப்பாடு ரெடி, சமைக்க நேரம் இல்லாது. ரெண்டாக்கி வேலை சங்கீதம் வேலை. இப்போ இதே நிப்பாட்டுவான்னு சுக்கி நான் பொறிச்சிட்டு நல்ல கலராக வந்துட்டு எடுக்க போகிறேன். சிறு தினம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட சுக்கினா எல்லாம் ரெடியாக இருக்குது, பாசா ரெடியாக இருக்குது. இந்த சுக்கினாக்கு நான் இன்னும் உப்பு மிளகு போடலை, மிளகு போடுறேன். மிளகு போட்டால் நல்லா இருக்கும். இதுக்கு லைட்டாக உப்பு இப்படி போட்டு வச்சா அப்படியே தூவிட்டா எல்லா இடம் சேரும் அளவா போட்டாச்சு. இப்போ பாஸ்தா போட்டா ஏண்டா நாங்கள் இப்போ டியூஷனுக்கு போகணும், கொண்டைய விட்டுட்டு அடுத்தால எடுக்கணும். அப்போ அதால் அவசரமாக இப்போ சமைச்சாச்சு. இப்போ இதை சுக்கினாவை மேலே போட்டால் அந்த மாதிரி இருக்குன்னு சாப்பாடு. ஏன்னா மீன் தானே போட்டது. அப்போ இதுக்கு மேலே சுக்கினா போட்டால் எடுத்து சாப்பிடைக்க தரமாத்தான் இருக்கும். இதுதான் எங்கட இரவு சாப்பாடு. நீங்களும் செய்யலாம் படிவா. அழகான சாப்பாடு, பாஸ்தா மேலே சுக்கினா போட்டிருக்கு. இதோட இந்த காணொலி நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.